இந்த கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்கிறான் மத்தியா, சீர்திருத்தம் செய்யறான். சன்ன கட்டையை பழுதுவாக்குறான், கதவை சரி செய்யறான், இந்த வெள்ளை அடிச்சு சீர்திருத்தம் செய்யறான். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்து விட்டு முற்றுமுழுதாக புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். அதுதான் இந்த கட்டடம். என்ன கட்டடம்? ஏற்கனவே சொன்னேன், பாசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கோலை கொல்ல எதுவும் இல்லாத ஒரு தூய நாடு படைக்க புதிய தேசம், புத்தம் புதிய தேசம். ஆண்டவன் சொக்க என்ன சொல்றாங்க, தோற்று போன சமூகம் எப்படி இருக்கும்? எப்பவாவது அரிதா ஒரு சிந்தனையாளன் வருவான், அவனுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான முட்டாளை முன்னிறுத்துவார்கள். தேவையற்ற செய்திகள் இந்த நாட்டின் தலைப்புச் செய்திகளாக இருக்குங்கிறான். அதான் நம்ம நாடு, அதான் நம்ம நாடு. தேவையில்லாத செய்தியே ஊழல் லஞ்சம் உனக்கு தெரியுது, வெளிப்படையாகவே அநீதி, தடுக்க முடியல. அதான் வெளிப்படையான அநீதின்னு பகத் சொல்றான் பாரு. வெளிப்படையாகவே அநீதி. ஒரு நாடு எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு வறுமையில் இருக்குது என்றால், ஒரு வளத்தை வைத்துக்கொண்டு